என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹலோ ஆல், வெல்கம் டு இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சர்க்கா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா நவுன்ஸோட கண்டினியூவேஷன் தாங்க. ஸோ ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி, எங்கே படிக்கணும் என்ன படிக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருப்போம். அதோட கண்டென்ட்குள்ளே போயிருப்போம். நவுன்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னா நவுன்ஸோட ஸ்டார்டிங் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸை நீங்கள் ஃபர்தராக ரெஃபர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அதோட கண்டினியூவேஷன் நவுன்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ண போகிறோம். கிளியரா? ஓகே. ஸோ நவுன்ஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நான் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு ஓவரால் ஜிஸ்ட் கொடுத்துடுறேன். அதில் என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 2-3 ரூல்ஸ் மிஸ் பண்ணியிருப்போம், ஒரு 2-3 ப்ளூரல் ஃபார்ம்ஸ் மிஸ் பண்ணியிருப்போம், சில எக்ஸப்ஷனல் ரூல்ஸ் மிஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் ஒரு 10 கொஷின் நான் கொஷின் எழுதி போட்டு, எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண கொஷின், ஓகேங்களா? எழுதி போட்டு அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அத்தோட நமக்கு நவுன்ஸ் பார்ட் ஆனது ரொம்ப தரவா ரொம்ப கிளியரா முடிஞ்சிடும், ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஓகேம்மா. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்ல இப்போ நவுன்ஸ் பார்ட் 3, நவுன்ஸ் பார்ட் 3 அதுல ரூல் நம்பர் 10 வரைக்கும் பார்த்துருப்போமா? ரூல் நம்பர் 11, ஒன் ஆஃப் த ரூல், ஓகேங்களா? ஸோ அது என்ன மேம் ஒன் ஆஃப் த அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த அப்படின்னா என்னமா பொருள்? ஸோ ஒன் ஆஃப் த அப்படின்றது இவற்றுள் ஒன்று அல்லது அவற்றுள் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது தான் என்னதுன்னா இந்த ஒன் ஆஃப் த, ஓகேவா? அப்போ எத்தனை இருந்தா நம்ம ஒன்று அப்படின்றத சொல்லுவோம்? பெரும்பாலும் இவற்றில் ஒன்று அப்படின்னு சொல்லணும்னாலே அங்க எவ்வளவு இருக்கணும்னா மினிமம் 2, 3, 4 இருக்கணும். அப்பதான் அதுல ஒண்ணுப்பா அப்படின்னு சொல்ல முடியும். ஒண்ணுலயே ஒண்ணுன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அது ஒண்ணுன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லைங்களா? அப்போ ஒன் ஆஃப் த அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்? நவுன் ஆனது ப்ளூரலாக இருக்கணும். நவுன் ப்ளூரலா இருக்கணும். அப்ப நான் சொல்றேன் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ், ஒன் ஆஃப் த பாய்ஸ், one of the students, one of the teachers, ஓகேங்களா? அப்போ நவுன் ஆனது எப்படி இருக்கணும்னா ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கணும், ஓகேங்களா? அப்போதான் நம்ம அவற்றுள் ஒன்று அப்படின்றது பொருள், ஓகே? பட் அப்போ நவுன் ப்ளூரலா இருக்கு மேம், அப்போ வேர்ப் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன போட்டுறோம்? அதுவும் ப்ளூரல் அப்படின்னு போட்டுறோம் கிடையாது. அப்போ வேர்ப் ஆனது எப்படி வரும்னா சிங்குலர். அது மட்டும் ஏன் மேம் சிங்குலர் அப்படின்னு பார்த்தோம்னா இவற்றுள் ஒன்று, ஆனா பேசுறது எத்தனை பொருள் பத்தி தான்மா? ஒருத்தவங்களை பத்தியோ இல்ல ஒரு நபரோ ஒருத்தவங்களை பத்தியோ தான், ஓகேங்களா? உதாரணம் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா கேர்ள்ஸ்ல யாருன்னா ஒருத்தர் வாங்கம்மா அப்படின்னு அர்த்தம். இருக்கிற கேர்ள்ஸ்ல அந்த ஒருத்தர் ரொம்ப நல்லா படிப்பாங்க அப்படின்ற மாதிரி பொருள், ஓகேங்களா? வாட் எவர். அப்போ நவுன் ப்ளூரலா இருக்கணும். நம்ம பேசுறது ஒரு நபரை பற்றி அப்படின்றதுனால நமக்கு வேர்ப் என்ன வரப்போகுதுன்னா சிங்குலர்ல தான் வரணும், ஓகேங்களா? அப்போ இது ரூல் நம்பர் 11. இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போமா? ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் போட்டு எழுதிக்கோங்கம்மா. எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் இஸ் ஸ்லாஷ் ஆர், ஓகேங்களா? ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் இஸ் ஸ்லாஷ் ஆர் very smart, very smart, ஓகேங்களா? அப்போ ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்திருக்குன்னா நவுன் எப்படி வரணும்? ப்ளூரலா வரணும். அப்ப கொடுக்கக்கூடிய வேர்ப் இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன், இஸ் வரணுமா அல்லது ஆர் வரணுமா அப்படின்றது. அப்போ இது எப்படி வரணும்னா சிங்குலரா வரணும். ஸோ ஆன்சர் இஸ் அப்படின்றது தான் ஆன்சரா இருக்க போகுது, ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் இஸ் வெரி ஸ்மார்ட், ஒன் ஆஃப் த பாய்ஸ் is very talented, இந்த மாதிரி தான் நம்ம சொல்ல போறோம், ஓகேங்களா? ஸோ இது ரூல் நம்பர் 11, ஒன் ஆஃப் த ரூல். ஒண்ணுமே இல்லை, ஒன் ஆஃப் த அப்படின்னு வருதுனாலே பக்கத்துல நவுன் கண்டிப்பா எப்படி இருக்கணும்னா ப்ளூரல்ல இருக்கணும். வேர்ப் எப்படி இருக்கணும்னா சிங்குலர்ல இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த ரூல் அப்படியே இன்னொரு விஷயத்துல ரிப்ளிகேட் ஆகும். என்னன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்ப்போம், ஓகேங்களா? ப்ரொனவுன் வேர்ப்ல முடிச்சுட்டு அந்த டாபிக் குள்ள நம்ம மூவ் பண்ணுவோம். அதுல ஒரு கொஸ்டின் வரும், அதுவுமே சேம் டிட்டோ தான். இங்க ஒன் ஆஃப் தன்ற வார்த்தை வருது இல்லையா, அங்க என்ன வரப்போகுதுன்னா ஈச் ஆஃப் த அப்படின்னு வரும். ஈச் ஆஃப் தென் வரும். ஈச் ஆஃப் தனாலும் என்னதான் இவற்றுள் ஒன்று அந்த மாதிரி ஒரு பொருள் தான் குறிக்கும், ஓகேங்களா? அப்போ அது வந்தாலுமே என்னதான் சேம்
ரூல் தான் இருக்க போகுது. கிளியரா? ஓகே. அப்ப இந்த ஒன் ஆஃப் த ரூல்ல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். அப்போ வந்து அந்த ரூல் நம்பர் 11B போட்டுக்கோங்க. உள்ள சப் ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்க போறீங்க. ஓகேங்களா? சோ அது என்னன்னு பார்த்தோம்னா அதேதான் ஒன் ஆஃப் த வரணும். ஒன் ஆஃப் த வந்து பக்கத்துல உங்களுக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்ததுன்னா என்னது? ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அது என்னமா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு பார்த்தோம்னா who, that, which, whose, whom, what, etc. இது எல்லாமே என்னதுதானா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான். நம்ம அடுத்த செஷன்ல என்னதான் பார்ப்போம்னா ப்ரொனவுன்ஸ் பார்ப்போம். ப்ரொனவுன்ஸோட டைப்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதுல கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ரூலுக்கு என்ன தேவைன்னா ஒன் ஆஃப் த கூட ஒருவேளை பக்கத்துல ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்ததுன்னா, ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா இதுல ஏதேனும் ஒரு வார்த்தை வந்ததுன்னா உங்களுக்கு எப்படி அமையணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆன்சர் எப்படின்னா நவுனு வேர்பு ரெண்டுமே எப்படிதான் இருக்கணும்னா ப்ளூரல் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மாதிரியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன் ஆஃப் த பிளஸ் ஒன் ஆஃப் த வந்ததுன்னா நவுன் ப்ளூரல் வேர்பு சிங்குலர். இதுவே ஒன் ஆஃப் த கூட ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்ததுன்னா ரெண்டுமே ப்ளூரல். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்க பாக்ஸ் பண்ணி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி மேம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்றேன். ஜெய்ப்பூர் இஸ் ஒன் ஆஃப் த சிட்டிஸ். இங்கே ஃபர்ஸ்டே வந்துருச்சா? ஒன் ஆஃப் த வருதுன்னா நவுன் எப்படி இருக்கணும்? ப்ளூரல்ல இருக்கணும். போட்டாச்சா? அப்ப ஜெய்ப்பூர் இஸ் ஒன் ஆஃப் த சிட்டிஸ். தட் அப்படின்னு சொல்லிட்டேன். தட் அப்படின்னு போட்டதுனால அப்ப இது எதுல இருக்கக்கூடிய வார்த்தைனா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அப்ப இது வந்ததுன்னா வேர்போ என்னதான் வரணும்? ப்ளூரல்ல தான் வரணும். அப்போ ஜெய்ப்பூர் இஸ் ஒன் ஆஃப் த சிட்டிஸ். தட் இஸ் ஸ்லாஷ் ஆர் இஸ் ஸ்லாஷ் ஆர் growing. இஸ் ஸ்லாஷ் ஆர் growing. அப்போ இஸ் வரணுமா ஆர் வரணுமா அப்படின்றது உங்களுக்கு கேள்வியா இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ல ஃபில்லர்ஸ் மாதிரி சூஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அல்லது எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ல உங்களுக்கு எப்படி கொடுத்துருவாங்கன்னா ஜெய்ப்பூர் இஸ் ஒன் ஆஃப் த சிட்டிஸ் தட் இஸ் growing அல்லது ஜெய்ப்பூர் இஸ் ஒன் ஆஃப் த சிட்டிஸ் தட் ஆர் growing இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதுல எரர் இருக்கா இல்லையா, என்ன எரர்ன்றத ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த ரூல் படி என்ன வரணும்? இங்க ஒன் ஆஃப் த வந்திருக்கு, நவுனு ப்ளூரலா வந்திருக்கு, தட்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்திருக்கு. அப்போ வேர்போ நமக்கு என்னதான் வரணும்? ப்ளூரல் ஃபார்ம் தான் வரணும். அப்ப ஆன்சர் அப்படின்றது ஜெய்ப்பூர் இஸ் ஒன் ஆஃப் த சிட்டிஸ் தட் ஆர் growing. ஓகேங்களா? சோ அப்போ மொத்தமா இந்த பேசிஸ்ல மொத்தம் 3 ரூல் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னு ஒன் ஆஃப் த வந்ததுன்னா நவுன் ப்ளூரல் வேர்பு சிங்குலர். அடுத்து ஒன் ஆஃப் த கூட ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்ததுன்னா நவுன் வேர்ப் ரெண்டுமே எப்படி வரப்போகுதுன்னா ப்ளூரலா வரப்போகுது. அண்ட் தென் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா ஈச் ஆஃப் த வந்தாலும் எப்படிதான் வரப்போகுது? நவுன் ப்ளூரல் வேர்பு சிங்குலர் அப்படின்றத பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்போ இது வந்து ரூல் நம்பர் 11 அப்படின்றத நோட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து வில் மூவ் ஆன் ஃபார் ரூல் நம்பர் 12. ஸோ ரூல் நம்பர் 12 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு நம்மள தெரியாத விஷயங்கள்லாம் இதுல இருக்க போகுது. ஓகேங்களா? என்ன ரூல் மேம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பாஸ்ட்ரஃபி ரூல். எதமா அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லுவோம்? இந்த மேல போடுறோம் இல்லைங்களா அந்த குறியீடு, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லுவோம். இது போட்டு நம்ம என்ன பயன்படுத்துவோம்? எஸ் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அப்பாஸ்ட்ரஃபி எஸ் அப்படின்றத பயன்படுத்துவோம். அப்ப இது எங்கெல்லாம் பயன்படுத்தணும், எங்கெல்லாம் பயன்படுத்த கூடாது அப்படின்றதுதான் ஒரு பாயிண்டா சொல்ல போறேன். நோட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாயிண்ட் பை பாயிண்ட் எக்ஸாம்ல எப்படிலாம் கேட்கறாங்கன்றத சேர்த்து சொல்றேன். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா லிவிங்க்கு மட்டும்தான் நம்ம அப்பாஸ்ட்ரஃபி எஸ் பயன்படுத்தணும். ராம்ஸ் எக்ஸாம்பிள், ராம்ஸ், ஷீலாஸ் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். அப்ப லிவிங்க்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்? அப்பாஸ்ட்ரஃபி எஸ் ஆனது பயன்படுத்தலாம். அப்ப இது டைரக்டா எதை குறிக்குது? நான் லிவிங்க்கு என்ன பயன்படுத்த கூடாது அப்படின்றத சொல்லுதுமா? அப்பாஸ்ட்ரஃபி எஸ் ஆனது வரக்கூடாது. ஓகேங்களா? அப்ப நான் லிவிங்க்கு என்ன வரக்கூடாது? அப்பாஸ்ட்ரஃபி எஸ் நாம போட மாட்டோம். உதாரணம்
டேபிள்ஸ் லெக்ஸ் இப்படி கொடுக்குறாங்கன்னா டேபிளுக்கு உயிர் இருக்கானா கிடையாது இல்லைங்களா? அப்போ இத நம்ம ஓவராலா என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ண வார்த்தை தான் இந்த டேபிள்ஸ் லெக்ஸ். இது உங்களுக்கு கொஸ்டினாவே கொடுக்குறேன், எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, அப்போ லிவிங்க்கு யூஸ் பண்ணலாம், நான் லிவிங்க்கு யூஸ் பண்ண கூடாது. அடுத்து பர்சானிஃபை பண்ணியிருந்தால் யூஸ் பண்ணலாம், பர்சானிஃபை பண்ணியிருந்தால் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ வாட் இஸ் பர்சானிஃபிகேஷன்? நமக்கு தெரிஞ்சதே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல ஒரு ஸ்கூலிங் லெவல்ல வரைக்கும் நம்ம அதிகபட்சமா என்ன படிச்சு ஞாபகம் வச்சிருப்போம்னா ஒரு 4 விஷயம்: சிமிலி, மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன் இல்லைங்களா? அப்போ சிமிலின்றது என்ன? உவமை, அப்படியே டைரக்டாக சொல்றது, லைக் ஆஸ் வந்ததுனால அது சிமிலி. இன்டைரக்ட் கம்பேரிசன் இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெட்டாஃபர் அப்படின்றது சொல்லுவோம். அப்போ வாட் அபவுட் பர்சானிஃபிகேஷன்? பெர்சானிஃபை அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா உயிர் அற்ற பொருளுக்கு உயிருள்ள பொருட்களுடைய அந்த ஆட்ரிபியூஷனை கொடுக்கிறது. உதாரணம், ஒரு மரம் பேசுது. ஓகேங்களா? சரி, மரம் கூட மேம் உயிர் இருக்கு, உயிர் இல்லை, செல் இருக்கு, அத மாதிரி சொல்லலாம். டேபிள் எடுத்துக்கலாம், ஒரு பென்சில், ரிவர் எடுத்துக்கோங்க, ரிவருக்கு என்ன உயிர் இருக்கா? ஓகேங்களா? இல்ல. பட் என்ன போயம்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, ரிவர் வந்து பேசிட்டே போகுது, நம்மகிட்ட இந்த கதை சொல்லிட்டு போகுதுன்ற மாதிரி அதை ஹியூமனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. அது பேசுது, போகுது, நடக்குது, ஓடுது. ரிவர் வந்து ஜஸ்ட் போகும், அவ்வளவுதான். நம்ம என்னன்னு சொல்லுவோம், அது ஒரு குழந்தைய ஓடுற மாதிரி ஓடுது அப்படின்ற மாதிரி நிறைய அதுக்கான விஷயங்கள் சொல்லுவோம். அப்போ பெர்சானிஃபிகேஷன்ன்றது உயிர் அற்ற பொருளுக்கு உயிர் உள்ள பொருட்களுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நம்ம பொறுத்துறது தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க, அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போடலாம். ஓகேங்களா? அப்போ உதாரணம் நேச்சர், நேச்சருக்கு அப்போ அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வரலாம், நேச்சர்ஸ்லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ அப்போ நேச்சருக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா 2 பர்சன் வராங்கம்மா, 2 பர்சன். உதாரணம் ராம் அண்ட் ஷியாம். ஓகேங்களா? நம்ம என்னன்னு சொல்றோம்னா உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ராம்ஸ் அண்ட் ஷியாம்ஸ் ஃபாதர் வாஸ் ஹரி இப்படி கொடுக்குறாங்க. ராம்ஸ் அண்ட் ஷியாம்ஸ் ஃபாதர் வாஸ் ஹரி அப்படி கொடுத்தாங்கன்னா இது எதை குறிக்குது? ஒரு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் எதை குறிக்கும் அப்படின்னா பொசஷன், பொசசிவ்னஸையும் குறிச்சு வரும். ஓகேங்களா? உடைய அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களாம்மா, என்னுடைய, உன்னுடைய, அவளுடைய, அதுடைய, இதுடைய எல்லாமே சொல்றது என்னதுன்னா இந்த பொசஷன். ஓகேங்களா? அப்போஸ்ட்ரோஃபி எஸ். அப்போ இந்த ராம்ஸ் அண்ட் ஷியாம்ஸ் ஃபாதர் வாஸ் ஹரி அப்படின்னு நம்ம சொல்லும்போது 2 பேருமே யாரதான் குறிக்கிறாங்க? ஒரே ஒரு சிங்கிள் ஃபாதர் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல 2 பேருமே அப்போ ஒரு தந்தையோட பிள்ளைகள் அப்படின்னு குறிக்கும் போது ஒரே விஷயத்தை நோக்கி சொல்லும் போது 2 இடத்துல நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க மட்டும் போட்டா போதும் அப்படின்னா 2வது அல்லது கடைசி இடத்துல யார மென்ஷன் பண்றாங்களோ அங்க மட்டும் போட்டாலே போதுமானது. ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறணும்? ராம் அண்ட் ஷியாம்ஸ் ஃபாதர் வாஸ் ஹரி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இதுவே 2 பேரும் 2 வெவ்வேறு தந்தைகளை குறிக்கிறாங்க அப்படின்னா உதாரணம் ராம்ஸ் அண்ட் ஷியாம்ஸ் ஃபாதர் வாஸ் ஹரி அண்ட் ரவி அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ராம்ஸ் அண்ட் ஷியாம்ஸ் ஃபாதர் வாஸ் ஹரி அண்ட் ரவி அப்படின்னு நான் சொல்றேன்னா இங்க ராமுடைய தந்தை யாரு? ஹரி. ஓகேங்களா? ஷியாமுடைய தந்தை யாருன்னா ரவி. அப்போ 2 பேர் 2 தனித்தனி நபரை குறிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 2 பேருக்குமே அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடலாம். ஆனால் அப்படியுமே இந்த கொஸ்டின் தப்பு. என்ன மேம் தப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா verb பாருங்க, 2 பேரா ப்ளூரலா, அப்ப என்ன வரணும்? ராம்ஸ் அண்ட் ஷியாம்ஸ் ஃபாதர் வேர் ஹரி அண்ட் ரவி. கிளியரா? அப்போ இந்த மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும்.
அப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஒரு பர்சன் 2 பர்சன் ஒரே நபரை குறிச்சு வர்ற மாதிரி இருந்ததுன்னா இரண்டாவது பர்சனுக்கோ அல்லது கடைசி பர்சனுக்கோ நம்ம என்ன போட்டா போதும்னா அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் ஆனதில் போட்டா போதுமானது. அதுவே 2 பேர் 2 தனித்தனி நபர் அல்லது தனித்தனி விஷயங்களை குறித்து சொல்றாங்க அப்படின்னா 2 பேருக்குமே போடலாம், அது கரெக்ட். ஓகேங்களா? பட் verb வந்து எப்படி இருக்கணும், ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கா அப்படின்றத மட்டும் நம்ம கிராஸ் செக் பண்ணி போறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம், அப்பாஸ்ட்ரோஃபில லிவிங்க்கு வரும், நான் லிவிங்க்கு வராது. நான் லிவிங்ல என்ன பண்ணலாம், பர்சானிஃபை பண்ணியிருந்தா வரும். ஓகேங்களா? அது போக அடுத்து 2 பர்சன் கான்செப்ட் வந்ததுன்னா 2 பேருமே ஒருத்தவங்களே நோக்கி சொன்னாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு மட்டும் போட்டா போதும். பட் இதுவே 2 தனித்தனி நபர் அல்லது பொருட்களை குறித்து வந்தா 2 பேருக்குமே போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு 4 விஷயத்த பார்த்திருப்போம். சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, ending with s itself, ending with s, பேர்ல எஸ்ல முடியுதுமா. உதாரணம் காளிதாஸ், காளிதாஸ் பேரே என்னதான், எஸ்ல முடியுதா? காளிதாசருடைய, இப்ப நான் எப்படி சொல்லணும், அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டா கரெக்டானா தப்பு. ஓகேங்களா? காளிதாசாஸ் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா பேர்லயே எஸ் இருக்கிறதுனால நம்ம அதை எப்படி டினோட் பண்ண முடியாது, டபுள் எஸ் போட்டு டினோட் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி எஸ்லயே முடிஞ்சதுன்னா நம்ம அதை எதை வச்சு மட்டும் போட போதும், காளிதாஸ், எஸ்க்கு அப்புறமா ஒரே ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி மட்டும் போட்டு விட்டால் போதுமானது. இன்னொரு எஸ் ஆனது ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்ப நான் சொல்றேன் கேர்ள்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன், கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஓகேங்களா? கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இதோட பொருள் என்னமா, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னா பெண்கள் தங்கும் விடுதி. ஓகேங்களா? அப்போ இங்க கேர்ள்ஸஸ் ஹாஸ்டல் வராது, வெறும் அப்பாஸ்ட்ரோஃபி மட்டும் போட்டா போதும். பட் இதுவே கேர்ள்ஸ் ரூம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த கேர்ளோடைய ரூம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு தனி நபர் அப்படின்னா இங்க என்ன வரலாம், கேர்ள்ஸ் ரூம் அப்படின்றது வரலாம். ஓகேங்களா? இப்ப நான் இருக்கேன், நான் வந்து என்னோட ரூம் மட்டும் சொல்றேன், ஓவரால் ஹாஸ்டல் சொல்ல, ஹாஸ்டல்ல என்னோட ரூம் மட்டும் சொல்றேன்னா கேர்ள் அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு ரூம் அப்படின்னு சொல்லுவேன், கேர்ள்ஸ் ரூம் அப்படின்றது பொருள். பட் இதுவே பெண்கள் தங்கும் விடுதி மொத்தமா நான் சொல்றேன் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தான், என்ன கிடையாது, கேர்ள் ஹாஸ்டல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இல்லைங்களா? அப்போ அதுல எஸ்ல முடியுது, நம்ம வெறும் என்ன பண்ண போதும், அப்பாஸ்ட்ரோஃபி மட்டும் போட்டால் போதுமானது. என்ன போட தேவையில்லை, எஸ் ஆனது மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரூல். சோ அப்போ இது போக வேற அப்பாஸ்ட்ரோஃபில என்னென்ன ரூல் இருக்கு, எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்கம்மா. சோ நெக்ஸ்ட் எங்க அப்படி பார்த்தோம்னா டைம்மா. சோ நோட் பண்ணிக்கோங்கம்மா, டைம். ஓகேங்களா? டைம், வெயிட், பிளேஸ். டைம், வெயிட், பிளேஸ் குறிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க, அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் ஆனது மென்ஷன் பண்ணலாம். அப்ப உதாரணம் என்ன சொல்லலாம், a day's leave, ஒரு நாளுடைய லீவ் அப்படின்ற மாதிரி பொருள். ஓகேங்களா? அடுத்து 7 o'clock, அந்த ஓ பக்கத்துல நம்ம போடுறோம் இல்லைங்களா, அந்த அப்பாஸ்ட்ரோஃபியை எதை குறிக்கும், இந்த அப்பாஸ்ட்ரோஃபியை தான் குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து a pound's weight, a pound's வெயிட். அப்போ டைம், வெயிட், பிளேஸ் எல்லாம் வருதுன்னா நம்ம இதை என்ன பண்ணலாம், அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு குறிக்கலாம். அது வந்து எக்ஸப்ஷனல்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில ஃப்ரேசஸ், சம் ஃப்ரேசஸ். ஓகேங்களா? சில ஃப்ரேசஸ்க்கு நேச்சுரலாவே என்ன வரும்னா அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயத்துக்குலாம் வரலாம், மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள், at a stone's throw, at a stone's throw. அடுத்து at wit's end, at wit's end.
சோ phrases அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தோம்னா 2 அல்லது 3 வார்த்தைகளுடைய கலவை. ஓகேங்களா, அதுதான் வந்து phrase. அது எப்படி இருக்கும்னா வேற ஒரு பொருளை தனித்து நின்று கொடுக்கக்கூடியதா வரக்கூடியது இந்த phrases. ஓகேங்களா, நம்ம idioms and phrasesல கிளியரா பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி சில phrases-க்கு நேச்சுரலாவே என்ன இருக்கும்னா apostrophe போட்டு s கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஓகே. சோ அடுத்து பாருங்க மேம், இந்த everybody, everyone, nobody, ஓகேங்களா, everybody, everyone, nobody, anybody, somebody, someone, everyone சொல்லிட்டோமா? ஓகே, everybody, everyone, nobody, no one, somebody, someone, ஓகேங்களா, anybody, anyone, இந்த மாதிரி வார்த்தைகள் கூடவும் நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா apostrophe s ஆனது பயன்படுத்தலாம். ஓகேங்களா, சோ அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் everybody, everyone, nobody, no one, somebody, someone, anybody, anyone, இந்த வார்த்தைகள் கூடவும் நம்ம என்ன பயன்படுத்தலாம்? apostrophe s பயன்படுத்தலாம், தப்பு இல்ல. ஓகேங்களா, சோ ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. everyone's concern is no one's concern. everyone's concern is no one's concern. ஓகேங்களா, everyone's concern is no one's concern. அப்ப நம்ம இந்த everyone, no one பக்கத்துல எல்லாம் என்ன பண்றோம்? apostrophe போட்டு s போடுறோம். ஓகேங்களா, சோ அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் கூட எல்லாம் கூட apostrophe s போடலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா hissing சவுண்ட்ல சில வார்த்தைகள் வரும் இல்லைங்களா? நவுனே என்ன சவுண்ட்ல முடியும்னா hissing சவுண்ட்ல முடியும். உதாரணம் peace, concise, goodness, ஓகேங்களா, கணேஷ், இஷ் சவுண்ட்ல, இஷ் அல்லது his சவுண்ட்ல முடியணும். ஜீசஸ், ஓகேங்களா, அப்போ இஸ் இந்த சவுண்ட்ல எல்லாம் முடியுது அப்படின்னாலும் அங்க நம்ம என்ன பண்ண கூடாது? apostrophe மட்டும் போடலாம், s போடக்கூடாது. சோ அந்த பாயிண்ட வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சோ அப்போ hissing soundsல வரக்கூடிய nouns. ஓகேங்களா, hissing sound nouns வந்ததுன்னா apostrophe மட்டும் தான் போடணும், s போடக்கூடாது. நீங்க apostrophe போட்டாலே அது எதை தான் குறிக்கும் அப்படின்னா apostrophe s தான் குறிக்கும். ஓகேங்களா, அந்த இடத்துல s போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணம் நான் சொல்றேன், ஜீசஸ் எஸ்ல முடியுதா? அந்த ரூல் வச்சு போடலாமா? அப்ப நம்ம என்ன போடலாம்? வெறும் ஜீசஸ் அப்படின்ற மாதிரி அது பொருள் படும். ஓகேங்களா, நம்மளால அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் பீஸ் சேக், பீஸ் இருக்கு, பீஸ் எஸ் போடுவீங்களா? பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா கிடையாது. ஓகேங்களா, அது வேற பீசஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து பீசஸ். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வராது. அதனால என்ன பண்ணிடணும்? எஸ் எடுத்துடணும், வெறும் apostrophe மட்டும் போட்டால் போதுமானது. அப்போ hissing சவுண்டை குறித்து வரக்கூடிய வார்த்தைகள் நவுன்ஸ் வந்தாலும் அங்க நம்ம என்ன பண்ண வேண்டாம்? எஸ் போட வேண்டாம், வெறும் apostrophe மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா, ஓகே. சோ அடுத்து ஆல்ரெடி பார்த்ததுதான் லிவிங் திங்ஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறமா hissing சவுண்ட் சொல்லிட்டோம். possessive pronoun, ஓகேங்களா, mine, ours, yours. ஓகேங்களா, நான் சொல்றேன் நிறைய பேர் இன்னளவுலயும் பண்ணக்கூடிய தப்பு, லீவ் லெட்டர் நமக்கு தெரிஞ்ச ஒரே லெட்டர் லீவ் லெட்டர் எழுதுறது இல்லையா? as I am suffering from feverன்னு ஸ்டார்ட் பண்ணி கடகடன்னு சொல்லி முடிச்சிருவோம். லாஸ்ட்ல என்னன்னு மென்ஷன் பண்ணுவோமா? yours faithfully, yours obediently அப்படின்றத சொல்லுவோம். அது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு, பாதி பேர் பண்ணுவாங்க, yours obediently அப்படின்றத எழுதுவாங்க. இதுதான் அந்த யுவர்ஸ், ஆனா கிடையாது. ஸோ யுவர்ஸ்க்கு அவர்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா apostrophe s போடக்கூடாது. ஓகேங்களா, அப்போ இங்க என்ன வரணும்? யுவர்ஸ் அப்படின்றது apostrophe s இல்லாம வரணும், அப்படியே வரணும். ஸோ இந்த யுவர்ஸ் அவர்ஸ் கான்செப்ட் எல்லாம் அடுத்து ப்ரொனவுன்ல பார்க்க போறோம். அது என்ன ப்ரொனவுன், யுவர்னு வந்தா என்ன ப்ரொனவுன், யுவர்ஸ்ன்னு வந்தா என்ன ப்ரொனவுன் அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரொனவுன்ல டீடைல்டா சொல்றேன். அப்ப இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொசசிவ் ப்ரொனவுன் வந்தா இது ரூல் என்ன அப்படின்னா
பொசசிவ் ப்ரொனவுன் வந்ததுன்னா ஓகேங்களா, பொசசிவ் ப்ரொனவுன் வந்ததுன்னா அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போட தேவையில்லை. ஓகேங்களா, யுவர்ஸ் அப்படின்னு போட தேவையில்லை. வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இப்படி கூட போட்டுக்கலாம். நீங்க உன்னுடைய அப்படின்னு சொல்ற பட்சத்துலதான் இதை சொல்லணும், இல்லைன்னா வெறும் இது மட்டும் போட்டு விட்டால் போதுமானது. ஓகேங்களா, இது ஒரு செட் ஆஃப் ரூல். அப்ப இது வரைக்கும் இன்னும் எத்தனை ரூல் பார்த்திருக்கோம் அப்படின்னா, அப்பாஸ்ட்ரோஃபில மட்டும் லிவிங் நான் லிவிங் பேஸ் பண்ணி பார்த்துருப்போம். லிவிங்க்கு வரலாம், நான் லிவிங்க்கு வரக்கூடாது. பர்சானிஃபை பண்ணியிருந்தா வரலாம். அடுத்து 2 பர்சன் கான்செப்ட் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா எஸ்லேயே முடியக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் நேம்ஸ்க்கு என்ன வரணும் அப்படின்றத பார்த்துருப்போம். அடுத்து ஹிஸ்ஸிங் சவுண்ட் வந்ததுன்னா என்ன போடணும். அடுத்து டைம், வெயிட், பிளேஸ் எல்லாம் வந்ததுன்னா அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடலாம் அப்படின்றத பார்த்துருப்போம். எவ்ரிபடி, எவ்ரிவன், நோபடி, நோவன், சம்படி, சம்மன்லாம் வந்ததுன்னா போடலாம் அப்படின்றத பார்த்துருப்போம். சில ஃப்ரேசஸ்க்கு நேச்சுரலாவே அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரும் அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா லாஸ்ட்ல இப்போ இந்த பொசசிவ் ப்ரொனவுன் வந்ததுன்னா அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடக்கூடாது அப்படின்ற வரைக்கும் பார்த்திருப்போம். ஓகேங்களா, இது போக அடுத்து காம்பவுண்ட் நவுன்ஸ் எல்லாமே அப்போஸ்ட்ரோஃபி ரூல் தான். ஓகேங்களா, அதனால தான் சொன்னேன் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமலுமே இருக்கும். ஓகேங்களா, காம்பவுண்ட் நவுன்ஸ்மா, அது என்ன காம்பவுண்ட் நவுன்ஸ் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோ 2லே வந்து நம்ம பாத்தீங்கன்னா கிளாஸ் 2லே வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி காம்பவுண்ட் நவுன் என்ன, அதோட ரூல் என்ன அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து ரீகலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காம்பவுண்ட் நவுன்ஸ் வருது அப்படின்னாலுமே என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, எங்க போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணம் சன் இன் லா, சன் இன் லா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, சன் இன் லா. அடுத்து கமாண்டர், கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அப்ப இந்த மாதிரி காம்பவுண்ட் நவுன் வந்ததுன்னா அப்போஸ்ட்ரோஃபி எஸ் எங்க வரும் அப்படின்னா எண்ட்ல தான் வரணும். அப்போஸ்ட்ரோஃபி எஸ் எங்க வரணும்னா எண்ட்ல வரணும். ப்ளூரல் ஃபார்ம் எங்க வரணும்னா நவுன் கிட்ட வரணும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ப்ளூரல் ஃபார்ம் வேற, அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வேற. இப்போ உதாரணம் இந்த கொஸ்டினே எடுத்துக்கலாமா, சன் இன் லா. சன் இன் லானா யாரு, மருமகன். ஓகேங்களா, சன் இன் லா உடைய அப்படின்னு சொல்றதுதான் என்னதுன்னா இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ். அப்ப நான் சன் இன் லா அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டேன்னா என்ன பொருள்னா சன் இன் லா உடைய புக்கு, பேக் அப்படின்ற மாதிரி பொருள். இதுவே நிறைய மருமகன்கள் அப்படின்னு நான் சொல்லணும்னா என்ன பண்ணக்கூடாது, சன் இன் லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன், என்ன சொல்வேன், சன்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ சன்ஸ் இன் லான்றது நிறைய அப்படின்றது அர்த்தம், ப்ளூரல். இதுவே சன் இன் லா அப்படின்றதோட பொருள் என்னன்னா சன் இன் லா உடைய அப்படின்றது பொருள். ஓகேங்களா, அப்போ இங்க எங்கம்மா வரணும், கமாண்டர் இன் சீஃப். நிறைய பேர் இருக்காங்கன்னா என்னன்னு சொல்லுவோம், கமாண்டர்ஸ் இன் சீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அப்போஸ்ட்ரோஃபி ரூல் வரணும்னா எங்க வரணும், கமாண்டர் இன் சீஃப்ஸ் இப்படி வரும். ஓகேங்களா, கமாண்டர் இன் சீஃப் உடைய, அப்ப அது அந்த ஒரு நபரை மட்டும்தான் குறிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, சோ அப்போ இத்தனை ரூல்ஸுமே எதை தான் குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போஸ்ட்ரோஃபி எஸ் எங்க போடணும் எங்க போடக்கூடாது அப்படின்றதை குறிச்சுதான் வரப்போகுது. ஓகேங்களா, சோ நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி, the tables legs, the tables legs. ஓகேங்களா, அப்ப இந்த டேபிளுக்கு உயிர் இருக்கானா கிடையாது. ஓகேங்களா, அப்ப இதை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னா legs of the table ஆஃப் வச்சு மாத்தணுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, the tables legs இந்த மாதிரி கொடுக்குறாங்க, நான் லிவிங்க்கு வந்து அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு எரர் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. இந்த பார்ட் மட்டும்தான், பார்ட் ஏ மட்டும் எரர்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். பட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல உங்களுக்கு கேட்டுட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த பார்ட்டை எப்படி நீங்க மாத்தி எழுதணும், லெக்ஸ் ஆஃப் த டேபிள், இந்த ஆப்ஷன் எங்க இருக்கும் நீங்க அதை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஆஃப் வச்சு ரீப்ளேஸ் பண்றதை நீங்க சூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நவுன்ஸோட ரூல்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கேன். சில ப்ளூரல் ஃபார்ம்ஸ் மட்டும் இப்ப சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்ம ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து அட் எண்ட் ஆஃப் த செஷன் பார்த்திருப்போம். யூஎஸ் வந்தா ஐ, யூஎம் அல்லது ஓஎன் வந்தா ஏ வந்தா ஏஇ, டபிள்யூஓ வந்தா டபுள் இ. பட் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குன்றத சொல்லியே முடிச்சிருப்பேன். அந்த எக்ஸெப்ஷன்ஸும் ஜெண்டர் பேஸ்டு ப்ளூரல்ஸ் ஒரு சிலது இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பேன். உதாரணம் ஆக்டர் அப்படின்னு சொல்றேன். ஆக்டர்னா யாரு, நடிகர். அப்ப அவங்களே வந்து நம்ம ஃபீமேல் சொல்றோம்னா நடிகைகள், நடிகை அப்படின்னு சொல்லணும்னா
நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம்? ஆக்ட்ரஸ். ஓகேங்களா? சோ ஆக்டர், ஆக்ட்ரஸ்மா. இப்போ ஆக்டருக்கும் ஆக்ட்ரஸ்க்கும் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் என்னென்ன சேஞ்ச் அப்படின்றது பாருங்களேன். ஆக்டர், ஆக்ட்ரஸ், இதுல என்ன இல்லைன்னா ஓ இல்ல. ஓகேங்களா? நம்ம ஆர் இருக்கு, ஓ இல்ல. எதை வச்சு ஆட் பண்ணிருப்போம்னா இஎஸ்எஸ் வச்சு ஆட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? பட் அப்போ இதே ரூல் தான் நிறைய வார்த்தைகள்ல மாறுபடும். சில வார்த்தைகள்ல ஓ வச்சே ஆட் பண்ணிருப்பாங்க. உதாரணம் ஆத்தர், அதுக்கும் நம்ம என்னன்னு போடக்கூடாது? ஆத்தரஸ் அப்படின்னு போடக்கூடாது. ஓகேங்களா? ஆத்தரஸ்ன்றது தப்பு. அப்ப என்ன வரணும்னா ஆத்தரஸ் அப்படின்றது தான் வரணும். உதாரணம் AUTHO ஆத்தரஸ். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஓ வருது, இதுக்கு ஓ வரல. இந்த மாதிரி ஒரு செட் இருக்கும். இதுக்கு என்ன கிடையாதுன்னா இதுக்கு தான் இந்த மாதிரி வரணும் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் பியூர்லி given, stated தான். ஓகேங்களா? இதுக்கு இதுதான் வரணும், இதுக்கு இப்படிதான் வரணும்ன்றது நம்ம லிட்டரலி எப்படி படிக்கிற மாதிரி இருக்க போகுது. அதனால நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் என்னன்றது முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஒர்க்கா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுக்க போறேன். அதுக்கு என்னென்ன ப்ளூரல் ஃபார்ம் வரும் அப்படின்றத நீங்க ஃபைண்ட் பண்ணணும். உதாரணம் அப்போ கொடுத்தலே ஆக்டருக்கு ஆக்ட்ரஸ், அது மாதிரி ஆத்தருக்கு ஆத்தரஸ் அப்படின்றது வரணும். இப்போ எந்த லெட்டர் எதுக்கு மாறுதுன்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எழுதி வச்சுட்டு வரணும். ஓகேங்களா? அது போக எக்ஸெப்ஷன் என்னென்ன இருக்கோ நான் அதெல்லாம் கொடுத்துடுறேன். கிளியரா? ஸோ எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ப்ளூரல் ஃபார்ம்ஸ், ஜெண்டர் பேஸ்டு ப்ளூரல், gender based singular plural forms. ஓகேங்களா? மொத்தமா இது 4 டைப்மா. ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா masculine, masculine அப்படின்றது எதமா குறிக்கும்? masculine gender அப்படின்றது மேல், மேலுக்கான அந்த சிங்குலர் plural forms. அடுத்து feminine, feminine gender, ஃபீமேலுக்கானது. அடுத்து என்னன்னா நியூட்டர் ஜெண்டர். ஓகேங்களா? சோ தேர்ட் ஒன் என்னன்னா நியூட்டர் ஜெண்டர். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபோர்த் ஒன் காமன் ஜெண்டர். காமன் ஜெண்டர், நியூட்டருக்கும் காமனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா, அதை நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ மேஸ்குலைன் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர், காமன், நியூட்டர், மொத்தம் 4 வகை. அப்ப மேஸ்குலைன்ன்றது நமக்கு டைரக்டா தெரியும். அது வந்து பையன், ஆண். ஓகேங்களா? ஆண் அப்புறம் பையன் அவங்களுக்கான டேர்ம்ஸ் வந்து ரிலேட் பண்ணி சொல்லும். உதாரணம் எதெல்லாம் சொல்லலாம்? டைகர், ஃபாதர், சன்னு, லயன், டாட்டர் வராது. ஓகேங்களா? ஃபாதர் எக்ஸெட்ரா. இது எல்லாமே எதை தான் குறிக்குதுன்னா மேஸ்குலைன் ஜெண்டர். டைகர்னு சொன்னா அது ஒரு ஆணா தான் இருக்கும். ஓகேங்களா? லயன்னு சொன்னாலும் அது ஒரு ஆண் தான். இப்போ ஃபெமினைன் ஜெண்டர்னா என்ன வரப்போகுது? உமன், மதர், டாட்டர். லயனுக்கு என்ன வரும்? லயனஸ். ஓகேங்களா? லயனஸ். பெரும்பாலும் EWS நம்ம சேர்க்கிற மாதிரி தான் வந்து இந்த ஜெண்டர் பேஸ்டு ப்ளூரல் ஃபார்ம்ஸ் ஆனது இருக்கும். அப்போ டைகரஸ், லயனஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து ஃபெமினைன் ஜெண்டர். இது வரைக்கும் தெரியும். யார் மேம் இந்த நியூட்டர் அண்ட் காமன்? சரி, காமன் கூட சொல்லிடுவோம். காமன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? காமன் ஜெண்டர்ன்றது எது குறிக்கும்? 2 பேர்ல யார வேணா குறிக்கலாம். உதாரணம் டீச்சர், ஸ்டூடெண்ட். அடுத்து யாருமா? டீச்சர், ஸ்டூடெண்ட், சர்வெண்ட். ஓகேங்களா? சர்வெண்ட், கசின். அடுத்து சைல்டு, பேபி. குழந்தை அப்படின்றது என்னவானா இருக்கலாம்? ஆண் குழந்தையாவும் இருக்கலாம் அல்லது பெண் குழந்தையாவும் இருக்கலாம். இப்போ சைல்டு, பேபி. ஓகேங்களா? அடுத்து நெய்பர், நெய்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள். ஸோ இது எல்லாமே காமன் ஜெண்டர், பொதுவா யாரை வேணா குறிக்கலாம். பட் அப்போ இதுல டிஃப்ரெண்ட் யாருன்னா நமக்கு தெரியாதது நியூட்டர் ஜெண்டர். இந்த நியூட்டர் ஜெண்டர் எதை குறிக்க போகுது அப்படின்னா எழுதிக்கோங்க, யூஸ்டு ஃபார் நான் லிவிங் திங்ஸ்.
நான் லிவிங் திங்ஸை குறித்து வரக்கூடியதுதான் இந்த நியூட்டர் ஜெண்டர். ஓகேங்களா? நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்தையும் குறிக்குதுன்னா அது என்ன ஜெண்டர்னா நியூட்டர் ஜெண்டர்மா. பென்னு, பென்சில், போர்டு, ரப்பரு, ஷார்ப்னரு, வாட் எவர். ஓகேங்களா? போனு, கேட்ஜெட்ஸ் எல்லாமே என்னதான் நியூட்டர் ஜெண்டர். ஓகேங்களா? 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. புக்கு, பேப்பரு, டெலிவிஷனு, பாக்ஸு. ஓகேங்களா? இது எல்லாமே என்னதுன்னா நியூட்டர் ஜெண்டர். அப்ப பொதுவா ஜெண்டர் டைப்ல 4. ஒன்னு மேஸ்குலைன், இன்னொன்னு ஃபெமினைன், அடுத்து காமன், அடுத்து நியூட்டர். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட்ன்றது வேணா பொதுவா ES ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபெமினைன் ஜெண்டர். ஃபெமினைன் ஜெண்டர். மேஸ்குலைன் ஜெண்டர் இருக்கும், ES மட்டும் ஆட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபெமினைன் ஜெண்டர் கிடைக்கும்ன்ற மாதிரி சில வார்த்தைகள். உதாரணம் ஆத்தர் பார்த்தோமா, ஆத்தரஸ். அங்க நீங்க எந்த வார்த்தையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ESS மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். ஜியூ, ஜியூவஸ். அடுத்து ஹோஸ்ட், ஹோஸ்டஸ். டியூட்டர், டியூட்டரஸ், டியூட்டரஸ். டெய்லர், டெய்லரஸ். அப்போ இன்னல் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டெய்லர் அப்படின்றது என்னதான் யாரை குறிக்கக்கூடியதுன்னா மேஸ்குலைன் ஜெண்டரை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகேங்களா? நம்ம அதுதான் என்ன பண்றோம், நம்ம வந்து ஃபெமினைன் ஜெண்டருக்காக என்ன சொல்றோம், நான் வந்து ஒரு டெய்லர்ப்பா அப்படின்னு சொல்லி போலீங்களா. சோ டெய்லரஸ் தான் கரெக்ட். என்ன கரெக்ட் கிடையாதுன்னா டெய்லர் அப்படின்றது கரெக்ட் கிடையாது. ஓகேங்களா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைப் வெறும் அந்த வார்த்தை கூட ESS சேர்க்கறதுனால மேல் இருந்து ஃபீமேல் ஜெண்டரை குறிக்கக்கூடியதாக மாறக்கூடிய டேர்ம்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்து யார் அப்படின்னா பார்த்தோம்ல அதே ESS தான், சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் ஏற்படும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வவல்ஸை நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். உதாரணம் ஆக்டர், ஆர்ல முடியுதா, ஓ அதுக்கு முன்னாடி ஒரு வவல் இருக்கா, ஓ அதை எடுத்துட்டு நம்ம போடுவோம். பிரின்ஸ், பிரின்ஸ்மா, பிரின்ஸ். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம், பிரின்சஸ் அப்படின்றத போடுறோம். ஓகேங்களா? பிரின்ஸ், பிரின்சஸ். வெயிட்டர், வெயிட்டர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெயிட்ரஸ். வெயிட்டரஸ் கிடையாது, என்னது வெயிட்ரஸ். ஆனதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா நிறைய வார்த்தைகள் இருக்கும். நான் இப்போ 1 by 1 சொல்ல போறேன், நீங்க நோட் பண்ணிட்டே வர போறீங்க. அந்த வார்த்தைக்கான ஃபெமினைன் ஜெண்டர் ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்க போறீங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு மேஸ்குலைன் தான் சொல்ல போறேன், நீங்க ஃபெமினைன் வந்து கண்டுபிடிச்சு வைக்க போறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்மா ஹண்டர், ஹண்டர். ஓகேங்களா? ஹண்டர் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த செஷன்ல கண்டிப்பா கேட்பேன். ஹண்டர். டைரக்டர், டைரக்டர். எம்பரர், எம்பரர். டியூக். சில வார்த்தைகள் என்ன மாறும், டோட்டலா வேற வார்த்தைகளே மாறும். இப்போ உதாரணம் என்ன பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாவே அதுக்கு வேற ஒரு ஃபெமினைன் வார்த்தை இருக்கு. சன், நம்ம சன்னஸ்ன்னு சொல்றோமா, கிடையாது. அப்போ அதோட ஃபீமேல் வார்த்தை என்னன்னா டாட்டர். ஓகேங்களா? ஃபாதர், ஃபாதர்ரஸ்ன்னு சொன்னா அது மதரை குறிக்குமானா கிடையாது, ஃபாதர் வேற, அதோட ஃபெமினைன் வார்த்தை என்னதுன்னா மதர். அப்ப இந்த மாதிரி டோட்டலா மாறுபடக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்கு. உங்களுக்கு ஓரளவு ஒர்க் கொடுக்குற வார்த்தைக்கான ஃபெமினைன் ஜெண்டர் மட்டும் என்னன்னு ஃபைண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? அடுத்து டியூக்கு, காட். அடுத்து ஹீபியர், ஹீபியர். போஸ்ட்மாஸ்டர், போஸ்ட்மாஸ்டர். landlord, landlord. dog, grandson, grandson. peacock, peacock. so அடுத்து buck, buck. ஓகேங்களா? buck. king, uncle,
ஆக்ஸ் அல்லது புல். இத வந்து எப்படி சொல்லுவாங்க? ஓகேங்களா? அடுத்து பாய் தெரியும், மேல் ஃபீமேல் தெரியும். சார் என்ன வரும்? விசார்டு. விசார்டு என்ன வரும்? ஓகேங்களா? அது போக அடுத்து இந்த மாதிரி ஹீரோ. ஹீரோ ஹீரோ ஓகேங்களா? அடுத்து நெஃப்யூ. நெஃப்யூ நெஃப்யூ ஹீரோ நெஃப்யூ. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள். ஸோ இந்த வார்த்தைகளோட இது வந்து உங்களுக்கு ஒர்க்கா தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்க தான் ஃபைன் பண்ணி வைக்க போறீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து எக்ஸெப்ஷனல் வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டோம்னா நமக்கு அதோட என்ன முடிஞ்சிடும்னா ஓவரால் நவுன்ஸ் வந்து முடிஞ்சிடும். இந்த ப்ளூரல் ஃபார்ம்ஸ்ல சில வார்த்தைகளுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? எக்ஸெப்ஷன்ஸ். எக்ஸெப்ஷன்ஸ்மா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டொமக்குமா. CH SH X இதெல்லாம் முடிஞ்சதுன்னா ES வரணும் அப்படின்றது ஒரு ரூல் பார்த்துருப்போம். ஓகேங்களா? பட் இது வந்து அந்த ரூல்ல பொருந்தாது. இதுக்கு என்ன வரணும்னா எஸ் தான் வரணும், ஸ்டொமக்ஸ் தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ஸ்டொமக்ஸ் தான் வரணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, டைனமோ. டைனமோ டைனமோஸ். இது எல்லாத்துக்கும் என்ன ரூல் பார்த்திருப்போம்னா ஓல முடியக்கூடிய வார்த்தை ஓக்கு முன்னாடி வவுல் இருந்தா எஸ், கான்சனன்ட் இருந்தா ES அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ இங்க கான்சனன்ட் இருக்கு, ஆனா என்ன போடுறோம்னா ஓ வெறும் எஸ் தான் போடும். ஓகேங்களா? எஸ்கிமோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா எதுல வரணும்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. பார்த்த உடனே அப்படியே எஸ்கிமோஸ் அப்படின்னு போடுவாங்க, ES போடுவாங்க, கிடையாது. ஓகேங்களா? அப்ப இந்த வார்த்தைகளை தான் நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தைகள். மீது எல்லாமே ரூல் படி வரும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான வேர்ட் சொல்றேன், எழுதிக்கோங்க. டைனமோ, எஸ்கிமோ, சோலோ, பியானோ, பியானோ, ஸ்டூடியோ, ஸ்டூடியோ, ரேஷியோ, ரேஷியோ, மொமெண்டோ, மொமெண்டோ, போட்டோ. நிறைய பேர் என்ன போட்டோஸ் ES போடுவாங்க, போட்டோஸ் கிடையாது, போட்டோஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து எம்ப்ரியோ. எம்ப்ரியோ இது எல்லா வார்த்தைக்குமே வெறும் எஸ் தான் வரணும், ES வரக்கூடாது. ஓகேங்களா? இது ஒரு செட்டு. ஸோ அடுத்த செட்ல என்ன வேற என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுதான். வாங்க, எஃப் அல்லது FE முடிஞ்சா என்ன வரணும்னு பார்த்திருப்போமா? VES வரணும் அப்படின்றது பார்த்திருப்போம். லைஃப், லீஃப், வைஃப், ஷெல்ஃப் இதுக்கெல்லாம் வரலாம். அப்ப எதுக்கு மேம் வரக்கூடாது எழுதிக்கோங்க. பிலீஃப். ஓகேங்களா? அடுத்து சேஃப், சீஃப், கல்ஃப், ஸ்கார்ஃப், கிரீஃப், cliff, tough, tough, dwarf, dwarf, roof, brief, brief. ஓகேங்களா? சோ இந்த வார்த்தைக்கெல்லாம் இந்த ரூல் பொருந்தாது. அப்ப இதுக்கு என்னதான் மேம் வரணும்னா சிம்பிளி எஸ் மட்டும் தான் வரும். பிலீவ்ஸ், சேஃப்ஸ், சீஃப்ஸ், கல்ஃப்ஸ், ஸ்கார்வ்ஸ், கிரீஃப்ஸ் இந்த மாதிரி தான் வரப்போகுது. இது எல்லா வார்த்தைக்கும் என்ன வராதுன்னா VES ஆனது பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது போக உங்களுக்கு லாஸ்ட் ஒன் வேற எந்த ஒரு என்ன இல்லைன்னா எக்ஸெப்ஷன்ஸ் கிடையாது. ஒரே ஒரு டிஃபரன்சியேஷன் மட்டும் இருக்கு. ஒரு வார்த்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? கிளாத். ஓகேங்களா? இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ப்ளூரல் ஃபார்ம் வரும். உதாரணம், கிளாத்ஸ்ன்றது ஒரு ப்ளூரல் ஃபார்ம், க்ளோத்ஸ்ன்றது ஒரு ப்ளூரல் ஃபார்ம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? கிளாத்ஸ்னு சொல்லலாம், க்ளோத்ஸ்னு சொல்லலாம். பட் இது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கும்னா தனித்தனி பொருளானது இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே என்ன இருக்க போகுது? தனித்தனி மீனிங் ஆனது இருக்கும். ஓகேங்களா? உதாரணம், இப்போ கிளாத்ஸோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரா மெட்டீரியல் நிறைய இருந்ததுன்னா அது கிளாத்ஸ். கிளாத்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸஸ். ஓகேங்களா? ஸ்டிச்சடு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நிறைய இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா க்ளோத்ஸ்.
அப்ப ரெண்டுத்துக்குமே வெவ்வேறு பொருள் இருக்கா? அப்ப இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளுக்கு என்ன இருக்கும்னா 2 ப்ளூரல் ஃபார்ம் இருக்கும். அந்த 2 ப்ளூரல் ஃபார்மும் வேற வேற வார்த்தைகளை குறிக்கும். உதாரணம் பிரதர், பிரதர்மா, பிரதரை 2 வகையா சொல்லலாம். ஒரு ப்ளூரல் ஃபார்ம் என்ன நமக்கு தெரிஞ்சது as usual மேம், பிரதர்ஸ் மேம். ஓகே, கரெக்ட். சோ இன்னொரு ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னா brethren. brethrன்றதும் யாரதான் குறிக்கும்னா அண்ணன்மார்களை தான் குறிக்கும். ஓகேங்களா? பிரதர்ஸ் அப்படின்றதை குறிக்க போகுது. அப்ப இதோட ஒரு பொருள் என்ன? பிரதர்ஸ்ன்றதை நம்ம யார் குறிப்போம்னா சன் ஆஃப் சேம் பேரண்ட்ஸ். இப்ப நான் இருக்கேன், என்னோட அண்ணன்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரே பேரண்டோட பிள்ளைகளை குறிக்கிறேன்னா பிரதர்ஸ் அப்படின்னு குறிக்கலாம். ஓகேங்களா? பிரத்ரன்றது யாரை குறிக்கலன்னா நம்ம சொல்றோம்ல, எல்லாரும் அண்ணன் தம்பிடா அக்கா தங்கச்சிடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறோம் இல்லைங்களா? சோ அப்போ அவங்க எல்லாருமே சேம் பேரண்டானா கிடையாது இல்லைங்களா? பட் அந்த ஒரு உரிமைக்காக நம்ம சொல்லக்கூடியது மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி, மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஓகேங்களா? அப்படியே மொத்தமா ஒரு குழுவா கம்யூனிட்டி, ரிலீஜன், நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி பையன் அப்படி அடிச்சுக்கிறோம், சண்டை போடும். அந்த மாதிரி மொத்தமா ஒரு கம்யூனிட்டியா குறிக்கும் போது அவங்களை என்னன்னு சொல்லலாம்? பிரதர் கிடையாது, பிரத்ரன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? பிரத்ரன். அப்ப இந்த மாதிரியான வார்த்தை. இப்போ க்ளோத்ஸ்ன்றது அன்ஸ்டிச்சுடு, க்ளோத்ஸ்ன்றது ஸ்டிச்சுடு. இப்போ ஒரே வார்த்தைக்கு 2 ப்ளூரல் ஃபார்ம், அந்த ரெண்டுமே வெவ்வேறு பொருளை குறிச்சு வரக்கூடிய வார்த்தைகள். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான வேர்ட்ஸும் இருக்கு, நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு என்ன முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா நவுன்ஸ் ஆனது முடியுது. ஓவரால் நவுன்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது மட்டும் ஒரு குயிக் கிளிம்ஸ் ஃப்ரம் நவுன் வீடியோ 1ல இருந்து இப்போ 3 வரைக்கும் என்னென்னன்றது ஷார்ட்டா. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் கிறிஸ்பா சொல்லிட்டு நம்ம இதை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நவுன்ஸ் அப்படின்றது என்னன்றது பார்த்திருப்போம். பெயர் சொல் அது எதெல்லாம் குறிக்கும்ன்றதை பார்த்திருப்போம். ஒரு 2 வகை பார்த்திருப்போம், டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள். அடுத்து ஒரு 5 வகை பார்த்திருப்போம், காமன், மெட்டீரியல், ப்ராப்பர். இந்த மாதிரி ஒரு 5 வகை பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா கவுண்டபிள், அன்கவுண்டபிள் பார்த்திருப்போம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருப்போம். சிங்குலர், ப்ளூரல் பார்த்திருப்போம். ஒரு 10 வகை. இர்ரெகுலர் ஃபார்ம் எங்க, சேம் எங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், யூஎஸ் வந்தா ஐ, இந்த மாதிரியான ஒரு 10 விஷயங்கள் பார்த்திருப்போம். இப்போ என்ன பார்த்திருப்போம்? ஜெண்டர் ரிலேட்டட் சிங்குலர் ப்ளூரல் வேர்ட்ஸ் பார்த்திருப்போம். ஆக்டர், ஆக்ட்ரஸ், ஆத்தர், ஆத்தரஸ், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா ரூல்ஸ்குள்ள மூவ் பண்ணிருப்போம். ஸோ ரூல்ஸ் என்னென்ன பார்த்திருப்போம் அப்படின்னா கவுண்டபிள், அன்கவுண்டபிள் பேஸ் பண்ணி ரூல்ஸ் வந்திருக்கும். சிங்குலர், ப்ளூரல் பேஸ் பண்ணி தான் பெரும்பாலும் எல்லா ரூலும் வரும். டீரு, ஷீப் எல்லாம் வருதுன்னா அதெல்லாம் சேம் இன் நேச்சர், அதனால ஒன்னு இருந்தாலும் பல இருந்தாலும் அந்த வார்த்தைகள் அப்படியே தான் வரணும் அப்படின்றத பார்த்திருப்போம். அட்ஜெக்டிவ்ஸ்க்கு சிங்குலர், ப்ளூரல் வரக்கூடாது, நவுன்ஸ்க்கு தான் வரணும் அப்படின்றத பார்த்திருப்போம். காம்பவுண்டட்ல நவுன்ஸ் வந்ததுன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல வரக்கூடாது, சிங்குலர்ல தான் வரணும் அப்படின்றத பார்த்திருப்போம். அப்பாஸ்ட்ரோஃபி ரூல் எங்கெல்லாம் போடணும், யாருக்கெல்லாம் போடணும், எந்த சுச்சுவேஷன்ல போடணும் அப்படின்றத பார்த்திருப்போம். ஒன் ஆஃப் த வந்ததுன்னா நான் ப்ளூரல், வெர்பு சிங்குலர். ஒன் ஆஃப் த கூட ரிலேட்டிவ் ப்ரொனவுன் who, that, which, whose, whom, what இந்த வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா அங்க கண்டிப்பா என்ன வரணும்னு பார்த்திருப்போம், நவுனும் ப்ளூரல், வெர்பும் ப்ளூரல் அப்படின்றத பார்த்திருப்போம். ஓகேங்களா? இது போக இன்னும் வேற என்னென்ன பார்த்தோம்னா சிங்குலர், ப்ளூரல் பேஸ் பண்ணி அதிகமா பார்த்திருப்போம். கலோக்கியல் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். உதாரணம் கசின் சிஸ்டர்ஸ், கசின் பிரதர்ஸ் கிடையாது, கசின் தான். ஓகேங்களா? அதுவே பிக் பாக்கெட்டர் கிடையாது, பிக் பாக்கெட் தான். இந்த மாதிரி கலோக்கியல் இங்கிலீஷ்ல தவறாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதோட லிஸ்ட் எல்லாம் பார்த்திருப்போம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் நவுன் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் பேஜோ அல்லது ஃப்ரெஷ் நோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்லி ஃபார் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ரூல்ஸுமே அதிலே எழுதி, எக்ஸசைஸோ அதிலே எழுதிட்டு வராதிங்க. ரூல்ஸ் தனியா ஒரு நோட் போட்டுக்கோங்க, எக்ஸசைஸ்க்கு தனியா போட்டுக்கோங்க. அதுல நான் உங்களுக்கு கொடுக்குற வேர்ட்ஸ், எக்ஸசைசஸ்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எக்ஸசைஸ்க்கு இப்போ ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு ரைட் டவுன் பண்றேன். எரர் ஸ்பாட்டிங். நம்ம பார்த்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியுதா இல்லையான்றதை மட்டும் நீங்க செக் பண்ண போறீங்க, அனலைஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 எழுதிக்கோங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ்மா, எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், my sister has read pages after pages
of the Bible. ஸோ உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் ஆனது இப்படிதான் இருக்கும். ABCDன்னு ஒரு 4 பகுதியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா 4th பெரும்பாலும் நோ எரர் வரும். 4th வரலன்னா 5th ஆப்ஷனா வரும் நோ எரர். ஓகேங்களா? அப்போ ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம எல்லாமே நம்ம பார்த்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. உங்களுக்கு நான் எக்ஸசைஸா கொடுக்குறேன். நீங்க தான் எந்த பகுதி தப்புன்னு மட்டும் நீங்க ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? ஸோ அடுத்துமா the manager put forward a number of criterions for the post. The manager put forward a number of criterions for the post. ஓகேங்களா? ஸோ அடுத்துமா நெக்ஸ்ட் the tables. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ the tables selects option A, had been option B, broken C, அப்புறம் no error. ஓகேங்களா? ஸோ அடுத்தது the sceneries of Kashmir. The sceneries of Kashmir is very charming. The sceneries of Kashmir is very charming. D, C, B, A. Ingla. Last question. So last question. All his sister-in-laws are extremely cooperative and இது A, இது B, இது C. ஓகேங்களா? she doesn't miss her real sisters at all. Option C. இப்போ ஆப்ஷன் D என்ன இருக்கு போகுது? நோ எரர் அப்படின்றது ஆப்ஷன் D. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 5 கொஸ்டின் இது வந்து உங்களுக்கு சாம்பிள் தான். ஓகேங்களா? பேசிக்ஸ் தான். ஸோ கிளாஸஸ்லாம் நம்ம லைவ்ல அட்டென்ட் பண்றோம் அப்படின்னா ஓகேங்களா, நம்ம உங்களுக்கு என்ன இருக்கும்னா எக்ஸ்ட்ரா டே ஷீட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி இதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் போட சொல்லி நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அண்ட் தென் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேம் என்னால முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் இந்த கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ்ட் ஆன் நவுன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வரும். அதெல்லாம் நீங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு டாபிக் ஒன்ஸ் முடிக்கிறோம்னா அந்த டாபிக் அத்தோட நீங்க எடுத்து பார்க்க கூடாதுன்ற மாதிரி கிராமர் வந்து நீங்க சாலிட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? அப்ப யாருக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி வரும்னா வொக்காபுலரிக்கு தான் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இந்த 5 கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்கம்மா. இந்த 5 கொஸ்டின் வந்து நான் அப்கமிங் கிளாஸஸ்ல உங்களை கேட்பேன். ஓகேங்களா? ஸோ இதோட நவுன்ஸ் டாபிக் வந்து நம்ம ஃபுல்லா முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம ப்ரொனவுன் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூமா.